வைகோ அங்கே போவார் இங்கே போவாருலாம். அவர் எங்கே வேணால் போட்டோம். அப்படின்னா ஒன்றும் இல்லாத வைகோவை கூட உங்கள் பக்கம் தக்க வைக்க முடியலன்னா உங்கள் தலைமையோட கோளாறு, உங்கள் தலைமையோட வீக்னஸ். நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துருங்கலாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிறா உங்களை நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு திமுக தனி மரமா நிக்குது. திமுக தனித்து நிற்க யோசனைன்றாங்க. நீங்க ஆல்ரெடி தனித்து விடப்பட்டிருக்கீங்க. ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்கும். அவர் வர்றன்னு சொல்றாங்க. It has always been ruled by conversation and negotiation. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவர் வராரா? திமுக சிம்பல்ல கூட்டணி கட்சிகள் நிற்பதை மாதிரியான ஒரு அராஜகம், அரசியல் அட்டூழியம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்ல. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன்ல தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. நாசமா போவே, அழிஞ்சு போவே. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால் வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேல பாயிறதுக்கு No politician, especially Vaiko, doesn't have any credibility. இது 6 மாசம் 9 வருஷம் ஒரு அலைன்ஸ்ல இருந்ததே பெரிய விஷயம். என் மேல பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்டாங்களான்னு தெரியல. அவர் திரும்ப திமுகவுக்கு பல்லக்கு தூக்கும் போது, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பல்லக்கு தூக்கும் போது சொன்ன வார்த்தைன்னா, மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ திமுகவை காப்பாற்றணும், திமுக விட்டு போக கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினார். இன்னைக்கே வெளில வராது. சொன்னேன் நல்ல கேள்வி, தயவுப்பட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி. தலைவர் கையை பிடிச்சி இதுவரைக்கும் இனிமேல் நீ ஸ்டாலின் அவர்கள் கூட தான் இருக்கணும்னு என்ன கேட்டது கிடைக்க. இனி என் வாழ்நாள் முழுக்க நான் திராவிட இயக்கத்திற்கு கூட நீங்க வாழ்நாள் முழுக்க சொன்ன எவ்வளவு டெம்ப்ளேட் சொல்ல முடியுமா? வாழ்நாள்ல காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க, வெச்சீங்க. எங்க குடும்பத்துல இருந்து அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க. விடுதலை அடைந்த உணர்வுடன் வெளியே போகிறார்கள். ஒரு சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. சீர்காழி மதிமுக எம்எல்ஏ செந்தில் செல்வன் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். அதை அவர் புரிஞ்சுக்கலாம். அதுக்கான பலனை இன்னமும் அனுபவிப்பார். டாடி அவர்களே, துணை டாடி அவர்களே, தெரிஞ்சுக்கோங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிட போல்டுங்களா? மக்கள் வச்சிருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை திரு விஜய்கிட்ட. அப்ப அந்த திரு ஜோஹோ, ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள்லாம் கொதித்துறாங்க. நார்மலா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இலவச கல்வியை வழங்கும் தனது கலைவாணி பள்ளிக்கு அனுமதி வழங்க கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்ட ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, சிவாஜி, நான் என்ன பிசினஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டேன், ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. நீங்க பண்ணுங்க சார், நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் நேர்மறையான மாற்றம் உருவாகி இருப்பதாக தாவேக ஆட்சியையும் முதலமைச்சர் விஜயையும் பாராட்டி இருந்தார். எரியுதடி மாலா பேனர் போடு, எரியுதடி மாலா பேனர் போடு. நார்மலா அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஒரு
ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம வந்து ஐடி எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஃபாரின் அஃபேர்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு, இது மாதிரி பேசுறவங்க வந்து டிஎம்கே ஆட்சியில் ஊழல் பெருகிருச்சு அப்படின்னு டைரக்டா அடிக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னொரு லேடி வந்து சொல்றாங்க, 10 வருஷமா நான் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், சஃபகேட்டிங் ஆகி போச்சு அப்படின்னாங்க. ஸ்கூலை மூடிட்டு போயிடலாமா 10 தடவை தோணுச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய டார்ச்சர்ல இருந்து மக்கள் வெளியே வந்திருக்காங்க. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துக்கு குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. குறிப்பாக திமுக ஆட்சியில எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி நடத்திய போது பள்ளியை மூடிவிடலாம் என்ற எண்ணம் பலமுறை வந்திருப்பதாகவும், திமுக ஆட்சி தொடர்ச்சியாக பணம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் சோர்வடைந்து விட்டதாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார். பணத்து வாயில இருக்க அரசியை கூட நோண்டி நோண்டி திம்பிக்கிறா. ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதுவே எங்கயாவது பிச்சு எடுத்து பழைக்கலாமே. சரி, டாஸ்மாக்ல பண்ண முடியாதா? பண்ணி காட்டியிருக்காங்களே, பாருங்க எவ்வளவு பண்ண முடியும்னு. இதுவரை தமிழகம் காணாதெல்லாம் வந்து இடி சொல்லுது. டாஸ்மாக் கடையில டூப்ளிகேட் சரக்கு. போதை ஏறி போய் தகராறு பண்றியா? போதை ஏறாதனாலதான் தகராறு பண்றான். உன் கடையில விடுச்சு மொத்த போயில எப்படா போதை ஏறி இருக்கு? இதுல வேற வீட்டுக்கு போனா ஏறாத போதைக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சட்டை வேற. டேய், இன்னைக்கு போதை ஏறினா தாண்டா போவோம். டேய், யாரும் வீட்டுக்கு போகாதீங்கடா. டாஸ்மாக் கடையில அன்பில்டு சரக்கு, டாஸ்மாக் கடையில உங்களுக்கு பில்லிங் எல்லாம் கொடுக்குறதுங்கிற வேற, ஸ்டாக்லயே நான் பில்லிங், இதெல்லாம் வந்து ஈடியோட புகார்ல இருக்கு. இப்படி என்னென்னமோ கற்பனை பண்ண முடியாத நடந்திருக்குன்னு புகார் சொல்லிட்டு இருக்காங்க. ஈடியில் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்ப எதுல பண்ண ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஃபேமஸா ட்ரெண்டிங்கா இருக்கிற வேர்டு வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு. சோ அந்த பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு அது பார்ட்டிக்கு தான் போயிருக்குமா சார், இல்ல வந்துட்டு எப்படி அதை பார்ட்டி ஃபண்ட்ன்றது குடும்பத்துக்கு போயிருக்கும், அவ்வளவுதான். பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன ஆதாரம்னு குதிக்கிறானுங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும் போதே டாஸ்மாக்ல இருந்து ஊழியர் சங்கங்கள், எல்லா ஊழியர் சங்கங்களும் டிஜிபி ஆபீஸ்ல போய் டெலிகேஷனா போய் ஒரு 100 பேர் போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க, பெட்டிஷன் கொடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு எங்களை மிரட்டி வாங்குறாங்க, கரூர் கேங்குன்னு. இது கார்ப்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். யோ யோ யோ, மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அட இருப்பா டாய், புரியுதுலடா. இது வெளிப்படையா நடந்தது. அன்றைய டிஜிபி சங்கர் ஜிவால் கிட்ட எல்லா யூனியனும், திமுக யூனியன் உட்பட சிஐடியு எல்லா யூனியனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டிஜிபி ஆபீஸ் வளாகத்திலே பிரஸ் மீட் கொடுத்தாங்க. கரூர் கேங்குன்னு சொல்லி எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க, பார்ட்டி ஃபண்ட் தான் வாங்குறாங்க. ஆதாரம்னா இதை விட வேற என்ன ஆதாரம்? ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். வரலாறுலயே இல்லாதது, வரலாறுல இல்லாத தமிழ்நாடு வரலாறுல ஆளுங்கட்சியோட யூனியன் உட்பட பார்ட்டி ஃபண்ட் கேட்டு மிரட்டுறாங்கன்னு டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வரலாறு காணாத நிகழ்வு. ஒரு நடவடிக்கையுமே ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுக்கல. அப்போ பார்ட்டி ஃபண்ட்னா என்னன்னு இன்னைக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.